வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. டைனிங் டேபிளில் கதிர் ராஜ் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் செந்திலும் மீனாவும் உட்காந்துருக்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு மயில கொண்டு வந்து வச்சுட்டு உட்காடுறாங்க. என்னக்கா நீங்க எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இந்தான்னு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க மயில சிரிப்போட. நாங்களே காஃபி போட்டு குடிக்க மாட்டோமாக்கா அப்படின்னு ராஜி கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எல்லாம் வெளியில வேலைக்கு காலேஜுக்கு டியூஷனுக்குன்னு போயிட்டு வர்றீங்க, வீட்டுக்கும் வந்து எல்லா வேலையும் செய்யணுமா என்ன? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க குடிங்கன்னு மயிலு சொல்ல, தேங்க்ஸ்கா அப்படின்னு ராஜி சிரிப்போட சொல்லிட்டு எடுத்துக்க, தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு கதிரும். அப்படின்னு மயிலு தலையாட்டிட்டு டம்ளரை கையில எடுக்க, தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு செந்திலும். 5 பேரும் காஃபியை குடிச்சிக்கிட்டே இருக்க, இந்த டிகாஷன் சர்க்கரை எல்லாம் சரியா இருக்கான்னு மயிலு கேட்குறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, நான் ஒரு விஷயத்தை தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுல பாதி பால் பொங்கி சிந்திருச்சு தெரியுமா அப்படின்னு மயிலு சொல்ல, என்னங்கிற மாதிரி ராஜி பார்க்க, அப்படி என்னத்தை தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அது மாமாவை பத்தி தான் மயிலு சொல்ல, எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. அரசி விஷயத்துல அவர் எடுத்த முடிவை நினைச்சு நான் பிரமிச்சில்ல போயிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அரசி விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் மாமா பிரமிச்சு போற மாதிரி தான் முடிவெடுக்கிறாரு அப்படின்னு ராஜு சொல்ல, செந்தில் தொண்டையை செருமிட்டு இருக்காரு. அவர் இந்த கருத்துக்கு அப்ஜெக்ட் பண்றாராமா. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே சொல்ல போறீங்க அப்படிதானே மீனா கேட்க, அஃப்கோர்ஸ், நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அந்த மாற்றத்துக்கு நான் தானே காரணம் அப்படின்னு இல்லாத காலர் அவரு தூக்கி விட்டுட்டு இருக்க. ஷபா முடியலங்கிறாங்க மீனா. அப்போ கோமதி அங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு மாநாடு போடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, மயில அவங்க உட்கார்ந்துருந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறாங்க. கோமதி அங்க உட்கார, அப்படியே கோட்டையை பிடிச்சிட்டாலும் சும்மா அத்தை வீட்டு செலவு பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அம்மா அப்பா எங்க, கொஞ்ச நேரமா சத்தத்தையே காணோம் அப்படின்னு கதிர் கேட்க, தூங்குறாராங்கன்னு செந்தில் கேட்கிறாரு. வெளியில போயிருக்காருடான்னு கோமதி சொல்ல, எங்க போயிருக்காருங்கிறாரு ஆபீசர் செந்தில். சரவணனையும் பழனியையும் கூட்டிட்டு வெளியில போயிருக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல, எங்க போயிருக்காரு அப்படின்னு கதிரும் யோசனையா கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு கோமதி சொல்ல, ஏமா உடம்பு சரியில்லாத நேரத்துல அவர் ஹவுஸ்ல இருக்க மாட்டாரா அப்படின்னு ஆபீசர் செந்தில் இங்கிலீஷ்ல எல்லாம் பேச, ஓ அவர் வருவார்ல அப்ப கேளுங்கிறாங்க கோமதி. அவர்கிட்ட நான் கேட்கணுமா, ஆளை பாரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. வந்துட்டாரு அப்படின்னு எழுந்திருக்க, எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. என்ன தீவிர பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வர்ற பழனி அங்க இருக்க எம்டி சேர்ல உட்கார்ந்துட்டு, டேய் செந்தில், நீ ஏன்டா மூஞ்சை இப்படி வச்சிருக்கன்னு கேட்குறாரு. நான் ஆபீசர் ஆனதுலேருந்து என் மூஞ்சை அப்படிதான்னு செந்தில் சொல்றதுக்குள்ள, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பழனி கேட்க, டேய் உங்க அப்பா வந்தவொடனே ஏதோ கேட்கணும்னு சொன்னில்ல, கேளுடான்னு போட்டு கொடுக்குறாங்க கோமதி. சூப்பர் அத்தை, செம்மையா கோத்து விட்டீங்கன்ற மாதிரி மீனாவும் சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. செந்தில் கூட்டத்துல பேசுற மாதிரி தொண்டையெல்லாம் கணச்சிட்டு, ஹவ் யூப்பா அப்படின்னு அவசரமா கேக்குறாரு. மொக்க பண்ணாதீங்கிறாங்க மீனா. இப்ப என்ன கேட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன் அப்படின்னு செந்தில் தொடர்ந்து மொக்க போட்டுட்டு இருக்க. உடம்பு சரியில்லாத நேரத்துல எதுக்கு வெளியில எல்லாம் போய்கிட்டு, வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கதிர் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு கேக்குறாரு. அப்படின்னு செந்திலும் தலையாட்ட, வீட்லயே இருந்தா எல்லா வேலையும் ஆயிடுமாக்கும், ஒரு விஷயத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா போய் தானே ஆகணுங்கிறாரு பாண்டியன். அத்தை இந்தாங்க தன்னை கோமதிக்கு காஃபி கொண்டு வர்ற மயிலு. மாமா நீங்களும் வந்துட்டீங்களா, இருங்க காஃபி போட்டு கொண்டு வரேன்னு உள்ளர ஓடுறாங்க. ஏன் பாப்பா மயிலு இருப்பா, நான் வர்ற வழியில காஃபி சாப்பிட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமான்னு மயிலும் வந்து நிக்க, சரவணன் முறைச்சிட்டு இருக்காரு. ஏன் பழனி போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுக்காங்கிறாரு பழனி. இன்ன வரைக்கும் பசங்க கிட்ட எங்க போனாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க கோமதி இப்ப திடீர்னு இப்படி பேசவும், ஏன் அத்த மாமா எங்க போயிருக்காருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறீங்க அப்படின்னு ராஜி கேட்டு விட்டுறாங்க. அதுன்னு கோமதி வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்க, அது என்ன அது அப்படின்னு ராஜி பார்த்துட்டு இருக்க. அத்தை நீங்க சரியான ஆளுதான் அத்தை, நானே கேக்குறேங்கிற மீனா. மாமா என்ன விஷயமா போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. மீனா நம்ம வயல் ஒண்ணு இருந்துச்சுப்பா, அதை விக்கிற விஷயமா பேசி முடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல,
மீனா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜி ஏன்ற மாதிரி திடுக்குன்னு பார்க்க மயிலு வேறொரு மாதிரி அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. செந்திலும் கதிரும் கூட குழப்பமா பார்க்க நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வயல விற்க போறோமான்னு செந்தில் கேக்குறாரு. ஆமான்னு பாண்டியன் சொல்ல எதுக்குன்றாரு அவரு. சும்மாதான் பொழுது போகல ஒன்னு ஒன்னா விற்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேங்கிறாங்க செந்தில பார்த்து மீனா. அண்ணன் தெரிஞ்சுக்கணும்னு தானே கேக்குது, அதுக்கு எதுக்கு இம்புட்டு நக்கலுங்கிறாரு கதிரு. டேய் 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 இருங்கடா, உங்க 2 பேருக்கும் உங்க அப்பா பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தாருல அப்படின்னு பழனி ஆரம்பிக்க எல்லாரும் பழனியை பாக்குறாங்க. உன்னோட லோனை அடைக்கணும், உனக்கு டிராவல்ஸ் வேற வச்சு கொடுக்கணும், அந்த பணத்துக்காக தான் மச்சான் வயலை விற்க போறாருன்னு பழனி போட்டு உடைச்சிடுறாரு. அட அப்படின்னு ராஜி பார்க்க எதுக்குன்ற மாதிரி கதிர் பாக்குறாரு. ஐயோ அப்ப நம்ம மாமாவுக்கு அப்படின்னு கலங்கி போய் பாக்குறாங்க மயிலு. நாங்க தான் பணம் வேணும்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு கதிர் சொல்ல இவன் என்ன நாங்கன்னு ப்ளூரல்ல பேசுறான் அப்படின்னு சுயநலக்கார ஆபீசர் செந்தில் யோசிக்கிறாரு. ஏண்டா நீங்க கேட்கலன்னா உங்க அப்பா கொடுக்க கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, ஷோ அதுக்கு எதுக்குமா வயலெல்லாம் விற்கணும் அப்படின்னு கதிர் கேட்க, ஏண்டா இலை நம்ம என்ன விவசாயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், குத்தவைக்கு கொடுத்த நிலத்தை விற்க போறோம், இதுல என்ன இருக்குங்கிறாரு பாண்டியன். மாமா காலமான காலத்துல ஒரு வயல் வாங்குறது எம்புட்டு கஷ்டம், நீங்க பாட்டுக்கு இருக்கிறத டப்பு டப்புன்னு விற்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு மீனா கேட்க, அவரே ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு வந்தாலும் இவ விட மாட்டாளாட்றக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில். ஏம்மா மீனா நீ எல்லாம் விக்கிறத பத்தி இவ்வளவு யோசிக்கிறப்ப நான் யோசிக்காம இருந்திருப்பனா, அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவை எடுத்தேங்கிறாரு பாண்டியன். அட என்ன அப்பா நம்மளுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாருன்னு சங்கடமா உட்கார்ந்து இருக்காரு கதிரு. இருந்தாலும் மாமான்னு மீனா ஆரம்பிக்க, இருந்தாலும் என்னப்பா சொல்லுப்பா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனா எதுவும் பேசாம பாக்குறாங்க. இவன் எப்படியும் லோனை கட்ட போற மாதிரி தெரியல, நீயே கஷ்டப்பட்டு லோனை கட்டட்டும்னு அப்படியே விட்டுற சொல்லிடுறியா, இல்ல இது விஷயமா உங்க அப்பா அம்மா கிட்ட நான் அசிங்கப்படவா சொல்லுன்னு பாண்டியன் கேட்க மீனா கிட்ட பதில் இல்ல. சரி அண்ணனுக்கு லோனுக்கு உதவி பண்றதெல்லாம் ஓகே, எனக்கு எதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு தெருவுல போற மாதிரி கதிர் கேட்க, சரிப்பா நான் உனக்கு உதவி பண்ணல, பாவம் தான் இந்த ராஜி இருக்குல்ல இந்த பிள்ளை உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜி திக்குன்னு பாக்குறாங்க. கதிரும் அவங்க அப்பாவை பார்க்க ஊரா போய் பாட்டு போட்டி டான்ஸ் போட்டின்னு கலந்துக்கிட்டு அந்த காசை வச்சு உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு பாண்டியன் ராஜியை பார்த்து கேட்க, ஐயோ மாமாவுக்கு நம்ம எதுக்காக டான்ஸ் போட்டிக்கு போறோன்ற காரணம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. கதிரும் ஒன்னும் சொல்ல முடியாம பார்வையை திருப்பிக்கிறாரு. மாமான்னு ராஜி அதிர்ச்சியோட கூப்பிட, எல்லா விஷயம் எனக்கு தெரியும்பா, நீ எதுக்காக சென்னைக்கு டான்ஸ் ஆட போனாங்கிற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீ எதுவும் சொன்னியாங்கிற மாதிரி கதிரை பாக்குறாங்க ராஜி. அதான் ஒரு அப்பனா இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல நான் செய்ய வேண்டிய கடமை எதையும் செய்யலன்னு ஒரு பெரிய புகார் இருக்கே, என்னோட கடமையை நான் செய்யறேன்டான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் சலிப்பா சொல்ல, டேய் கண்டதையும் பேசிட்டு இருக்காம அப்பா சொல்றதுக்கு சரின்னு சொல்லுங்கடா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இல்லண்ணே நான் வெளியில பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். சரவணன் அவங்க அப்பாவையும் ஒரு அம்மாவையும் பார்வை பார்த்துட்டு, டேய் வெளியில குடுக்கற காசை வாங்குவ, அப்பா குடுக்கறது வேணான்னு சொல்லுவியாடா நீங்கிறாரு. டேய் ஒழுங்கு மரியாதையா அவரோட பேச்ச கேளுங்கடா, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு கோமதி சிடுசிடுக்கிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஒண்ணும் இல்லை, கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யுங்க அது போதுங்கிறாரு பாண்டியன். அதை விட்டுவிட்டு சும்மா எதிர்த்து பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது சொல்லிவிட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற பாண்டியன் கதிரை பார்த்து, இலை நாளைக்கு பணம் கைக்கு வந்துடும், நீ டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற வேலையை மட்டும் பாருங்கிறாரு பாண்டியன். அப்பா இல்லப்பா கதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் துளி கூட சட்டை பண்ணாம, ஏன்பா மீனா நீ லோனை அடைச்சு விட்டுருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதெல்லாம் லோனை நாங்க அடைச்சுக்கிறோம் அப்படின்னு செந்தில் வீராப்பா சொல்ல, அடேங்கப்பா லோன் அடைக்கிற முகரைய பாரு முகரைய, இவர் தான் மாசம் சம்பளம் வாங்கி பெரிய திருவிழாவே கொண்டாடினவராச்சு, நீ லோன் அடைச்சு போடுவா அதை நாங்க நம்பணும், ஆளை பாரு ஆளை, இத பாருடா இந்த ஒரு விஷயத்திலேயாவது என் பேச்சு கேட்டு உருப்பிடுற வழியை பாரு புரியுதா அப்படிங்கிற பாண்டியன் கோமதின்னு கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பாவம் பாண்டியனுக்கு ஆபீசர் செந்தில் மாசம் சம்பளம் வாங்கி கொளுத்துனது மட்டும்தான் தெரியும், 2வது மாசம் சம்பளத்துக்கு இப்பவே லிஸ்ட் போட்டிருக்க விஷயம் தெரியாது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாங்கிறாங்க மீனா செந்தில் கிட்ட. யாராவது இந்த விஷயத்துல அப்பா பேச்சுக்கு எதிராக பேசுனீங்க அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணனா லட்சணமா ஒரு அவசர அறிக்கையை கொடுத்துட்டு சரவணன் அங்கிருந்து போறாரு. சொல்லிட்டாருல்ல அப்பா புள்ள அப்படின்னு பழனி சொல்ல, கொஞ்சம் பேசாம சும்மா இருங்க அப்படின்னு மீனா பொதுவா மிரட்ட,
எல்லாரும் அமைதியா ஆளுக்கு ஒரு யோசனையில விழுந்துடுறாங்க. கதிர் ரொம்பவே சங்கடமா யோசிச்சுட்டு இருக்க. ஓகே, இனிமே மொத்த சம்பளத்தையும் சுத்தமா கொளுத்திடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு செந்தில். நைட் ஆகுது. கதிர் திண்ணையில உட்கார்ந்து காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்க ராஜி அவர் விரல் போற பக்கமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி ஹலோன்னு கூப்பிட நோ ரியாக்ஷன். கதிர்கிட்ட இருந்து அவர் முகத்துக்கு முன்னாடி சொடக்கு போட ஈன்னு திரும்பி பார்க்குறாரு. பொதுவாக இந்த ரோட்ல எத்தனை வண்டி போகும் அப்படின்னு ராஜி கேட்க, நம்ம தெருவுலையாங்கிறாரு கதிர். கொஞ்சம் யோசிக்கிறவர் ஏன் கேட்குறேன்னு கேட்க, சும்மா சொல்லுங்கிறாங்க ராஜி. நம்ம தெருவில் என்ன கம்மியாக தானே போகுங்கிறாரு அவரு. கம்மியா வண்டி போற நம்ம தெருவுலையே 12 பைக்கு, 3 காரு, 2 ஆட்டோ, சைக்கிள்னு போயிடுச்சு. நீ யோசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ராஜி கேட்க, வேற என்ன யோசிப்பேன், அப்பா கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை பத்தி தாங்கிறாரு கதிர். அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ராஜி கேட்க, அப்பா யாரோட உதவியும் இல்லாம தானே முன்னேறி வந்த ஆளு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமாங்கிறாங்க ராஜி. நானும் அவரை மாதிரி தானே, எனக்கும் யாரோட உதவியும் இல்லாம முன்னேறி வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, மாமா எல்லாமே அவரே பண்ணினதுனாலதான் அதோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உன்னை கை தூக்கி விடணும்னு யோசிக்கிறாரு அப்படின்னு ராஜி சொல்ல, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலுங்கிறாரு கதிர். இங்க பாரு, அவரு பேங்க் லோனுக்கு 1000 கண்டிஷன் போட்டதுனால அந்த பணம் வேணான்னு சொன்ன, இப்பதான் எந்த கண்டிஷனும் போடல அப்படின்னு ராஜி சொல்ல, உனக்கு புரியல அப்படின்னு கதிர் சொல்ல புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க ராஜி. அவரு சிக்கனமா இருக்காரு, கஞ்சத்தனம் பிடிக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. அப்படி எல்லாம் இருந்து அவர் சம்பாதிச்ச பணத்தை எப்பவுமே அவருக்காக செலவு பண்ணதெல்லாம் கிடையாது, குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்காகவும் மட்டும்தானே அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. நிலம், சொத்து, நகைன்னு எங்களுக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரு விக்கிறேன்னு சொன்ன நிலத்து பின்னாடியும் அவரோட அவ்வளவு வேர்வை இருக்கு. எதுவுமே செய்யாம அந்த நிலத்தை பங்கு பிரிச்சு அதை நான் வாங்கறது எனக்கு சரியா படலங்கிறாரு கதிர். இங்க பாரு, நீ யோசிக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா நீ ஒண்ணு மாமா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறது இல்ல, இந்த வீட்டுல தானே இருக்க போற. நல்லா சம்பாரிச்சு மாமா எம்பிட்டு கொடுக்கறாரோ அதை விட 10 மடங்கு அவருக்கு திரும்ப கொடுத்துடு அப்படின்னு ராஜி சொல்ல, அதைத்தான் நானும் செய்வேன், ஆனா அந்த பணம்னு மனசு ஏத்துக்காம சொல்லிட்டு இருக்காரு கதிர். இங்க பாரு, நீ டிராவல்ஸ்க்காக நிறைய மண்டையை போட்டு உடைச்சிட்ட, கடைசியா ஒரு வழி தெரிஞ்சிருக்கு, அதையும் அடைச்சிடாத, அதனால பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணன் வர்றாரு. 2 பேரையும் பார்த்துட்டு, 2 பேரும் இங்கேதான் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா மாமான்னு திண்ணை விட்டு இறங்குறாங்க ராஜி. அன்னைக்கிட்ட எதுவும் சொல்லிடாதங்கிற மாதிரி கதிர் ஜாட காட்ட, அப்படின்னு ராஜி ஜாட காட்ட இதை பாக்குற சரவணன், பர்சனலா எதுவும் பேசிட்டு இருந்தீங்களா, நான் என்ன போயிட்டு அப்புறம் வரட்டுமாங்கிறாரு. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீ இருங்கிறாரு கதிர். பண விஷயத்தை பத்தி தான் மாமா உங்க தம்பி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ என்னவா பணம் பத்தாதாமா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆஹா அதெல்லாம் பத்தும், ஆனா மாமா பணம் கொடுக்கறதுல இவருக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ராஜி சொல்ல, விருப்பம் இல்லையா, டேய் அப்ப யாரா பணம் கொடுத்தா விருப்பப்பட்டு வாங்குவ நீ அப்படிங்கிற சரவணன் ராஜி பக்கம் திரும்பி, யார்கிட்ட வாங்குவானான்னு கேக்குறாரு. பேங்க்ல கொடுத்தா வாங்குவாராம் அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ கதிரு ஏண்டாங்கிறாரு சரவணன். அண்ணே அப்பா பாவண்ணேங்கிறாரு கதிரு. இல்லன்னு யாரா சொன்னா அப்படின்னு சரவணன் சொல்ல, அவரு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்துல வாங்கின வயல்னா அது அப்படின்னு கதிர் சொல்ல, இருக்கட்டும்டா, அதை விட பெரிய வயலா நீ வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்துல வாங்கி கொடு அப்படின்னு சரவணன் அவரோட தோல்ல தட்டி சொல்ல, இததான் மாமா நானும் சொன்னேன், அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாருங்கிறாங்க ராஜி. இங்க பாரு, ரொம்ப எல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு அப்பா நினைக்கிறாருடா, இந்த பணத்தை வேணான்னு சொன்ன அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால நீ எதுவுமே சொல்லாம பணத்தை வாங்கிக்கடா அப்படின்னு சரவணன் சொல்ல, எம்பட்டு நாளா அந்த நிலம் விற்கிற விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, அது கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்குன்னு தயக்கமா சொல்றாரு சரவணன். நீ கூட என்கிட்ட சொல்லல பாத்தியா அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோவப்பட, டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா, முன்னாடியே இதை நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தா விற்க விடுவியா, டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நீ ரொம்ப யோசிக்காத, இங்க பாரு அப்பா உனக்கு காசு கொடுக்கறத வேண்டாம்லாம் சொல்லிடாத, சந்தோஷமா வாங்கி பிசினஸ் நல்லபடியா நடத்து அப்படின்னு சரவணன் சொல்ல, 2 பேரும் சரவணனையே பாக்குறாங்க. அப்புறம் கதிர், என்னால பணம் கொடுத்தெல்லாம் உதவி பண்ண முடியாதுடா, வேற என்ன உதவி வேணாலும் கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன்னேங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். டிராவல்ஸ்ல நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உட்காரணுமா, உட்கார்றேன், இந்த பிட் நோட்டீஸ் ஃபேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வீடு வீடா கொண்டு போய் போடணுமா, சொல்லு நான் போய் போடுறேன், டிரைவர் இல்லாதப்ப வண்டி ஓட்டணுமா, சொல்லு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சரவணன் அடுக்கிக்கிட்டே போக, அண்ணே
லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, நிறுத்துன அப்படிங்கிற மாதிரி கதிர், அண்ணே நீ எதுவும் பண்ண வேண்டான்னு, நீ என் கூட நிக்கிறல்ல அது போதுண்ணே எனக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியும் அவரை நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. மயிலு அரசவையில இருந்த அந்த புறத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ரூமுக்கு வந்தாவே பிரச்சனை தான் அர்த்தம். அவங்க டீப்பா யோசிச்சுட்டு இருக்க உள்ள வர்ற சரவணன் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறாரு. மயிலு பேசலாமா, என்ன பேசலாம், எப்படி பேசலான்னு தயங்கி தயங்கி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை அவர் தண்ணி குடிக்கிறப்ப பேசாம குடிச்சு முடிச்சுட்டு வச்ச உடனே தம்பி கிட்ட பேசியாச்சா அப்படின்னு கேட்க சரவணன் திரும்பி பாக்குறாரு. தம்பிக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு, அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு மயிலு சொல்ல, இப்ப உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது மாமா. ஏன் மாமா இப்படியா ஒருத்தர் தலையில மிளகா அரைப்பாங்க அப்படின்னு மயிலு கேட்க முறைக்கிறாரு சரவணன். என்ன நான் பேசும்போது கோபம் வருதா? அந்த கோவத்தோட அப்படியே நேரா வெளியில போய் ஏன்பா இப்படி பண்ணுனீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நியாயம். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்களே. நான் ஏதாவது கேட்டா போதும் உடனே பாயையும் தலகாணியையும் தூக்கிக்கிட்டு நேரா ஹாலுக்கு போயிடுவீங்க, என்னைய அசிங்கப்படுத்துவீங்க. என்ன மயிலுன்னா இளிச்சவாய் தானே அப்படின்னு கோவமா ஆரம்பிச்சு கண்ணீரோடு முடிக்கிறாங்க மயிலு. சரவணன் ஒண்ணுமே பேசாம மயிலு பக்கம் திரும்பி கையை கட்டிட்டு நிமிர்ந்து நிக்கிறாரு. ஏன் மாமா நான் உங்களை பத்தி இம்புட்டு யோசிச்சு பேசுறேனே மாமா, நான் உங்களுக்காக யோசிக்கிறதுல பாதிய கூட நீங்க உங்களுக்காக யோசிக்க மாட்டீங்களா? பச்சையா ஏமாத்துறாங்க மாமா உங்களை. உங்ககிட்ட சொல்லியே வயலை விற்க வச்சு உங்களுக்கே பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மயிலு எந்த ரியாக்ஷனும் வரலன்னு கம்முன்னு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. என்ன என்ன நிறுத்திட்ட, பேசு, வழக்கமா இன்னும் பேசுவியே, பேசுடி, நல்லா கத்துவியே, கத்து கத்து அப்படின்னு சரவணன் சொல்ல, கத்தி பேசுறதுக்கு எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை. நியாயத்தை பேச நான் எதுக்கு பயப்படணுங்கிற, நான் கத்தி தான் பேசுவேன், நீங்க தான் பயப்படுவீங்க. ஏன்னா நாம சண்டை போடுறது எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது, குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க தான் பயப்படுவீங்க, நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ஓ சரி இப்ப எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை. எல்லாருக்கும் நம்ம 2 பேரும் சண்டை போடுறது தெரியட்டும், வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கட்டும். நானும் அப்பா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி வயல் வித்த காசை தம்பிங்களுக்கு கொடுக்கறது தங்க மயிலுக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு பதறி போறாங்க. நான் அப்படின்னு மயிலு பயந்து நிக்க, இல்ல பிள்ளைங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்க மாட்டேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் மயில உங்களை நம்பலன்னு அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ இவர் எங்க நம்மளை கோத்து விடுறாரு, இவரை உசப்பேத்தி உட்காந்து குளிர்காயலான்னு பார்த்தா ரிவர்ஸ்ல திரும்புறாரு அப்படின்னு மயிலு பயந்து போய் பாக்குறாங்க. என்ன சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்க, எப்படியோ இதுக்கு ஒரு முடிவு வந்தா சரின்னு நினைக்கிற மயிலு, சொல்லுங்களேன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க இம்புட்டு பேசினதுக்கு அப்புறம் நானும் எதுவும் சொல்லாம இருப்பேனா? நானும் பேசுவேன், நீங்க பண்ற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேங்கிறாங்க மயிலு. நான் என்ன பண்றேன்னு சரவணன் கேட்க, என்கிட்ட பேசாம இருக்கீங்கல்ல, என்னைய மனுஷியா கூட மதிக்காம இருக்கீங்கல்ல, என்னைய வாசல்ல போட்டிருக்க மிதியடி மாதிரி நடத்துறீங்கல்ல, அதை எல்லாத்தையும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நானும் சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் உங்களை திட்டுவாங்க மாமா, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாங்க மயிலு. இல்ல என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சரவணன் கேட்க, என்னத்த சொல்லிடுவீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மயிலு. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்குற எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும், ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறேன், நான் ஏன் உன் மேலே கோபமா இருக்கேன், நீ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம எல்லார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியும். சொல்லட்டுமா? இப்பவே நான் எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா? போ 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 போய் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு சரவணன். ஐயோ பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சிருச்சே அப்படின்னு மயில அசந்து போய் நிக்க, போய் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சரவணன் உறுதியா சொல்ல, தலையாட்டிட்டு நிக்கிறாங்க மயிலு. இங்க பாரு, எங்க அம்மா பாவம்தான், எங்க அப்பா பாவம்தான், எங்க குடும்பத்துல எல்லாரும் பாவம்தான். எல்லாரும் இதை கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதிர்ச்சி ஆகதான் செய்வாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ கத்துறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க உன்னோட என்னால குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. என்ன வேணும்னாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால பேசாம அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்ல மயில திகச்சு போய் பாக்குறாங்க. அவங்க கையில தட்டி, என்ன எல்லாரையும் வர சொல்லட்டுமா?
நீ ஹோட்டல்ல வேலை செஞ்சு கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டதுல இருந்து நீ டிகிரி டிகிரின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தியே, அந்த டிகிரி முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நான் என் வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க, ஐயோ வேணான்னு பயந்து பாக்குறாங்க மயிலு. நீ எப்படி எல்லாம் என்னை ஏமாத்தினன்னு வீட்டுல இருக்கவங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்றேன், சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க, வேண்டாம் மாமா அப்படின்னு மயிலு பயத்தோட தலையாட்ட, அப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அப்பா சம்பாரிச்சது அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு, யாருக்கு வேணும்னாலும் கொடுப்பாரு. ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேக்குறதுக்கோ ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேக்குறதுக்கோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எப்படி? யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. மறுபடியும் நான் சொல்றேன், நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தீன்னா உனக்கு நல்லது. என் கோவத்தை கிளறி என்னைக்காவது ஒரு நாள் நான் பேச ஆரம்பிச்சேன்னு வையேன், அது உனக்கு நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சரவணன் ஒரு சீறிட்டு மொபைலோட வெளியில போயிடுறாரு. நான் என்ன பேசுனேன், இவர் என்ன சொல்லிட்டு போறாங்க, எல்லாம் என் நேரம் அப்படின்னு மயிலு நொந்து போய் வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்ட் விரல ரைட் ஹேண்டால கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆபீசர் செந்திலும் மீனாவை அவங்க ரூம்ல இருக்க, மீனா மொபைல பாத்துட்டு இருக்க. ஆபீசர் செந்தில் கனவுல மிதந்துகிட்டு இருக்காரு. அவரே தனக்குள்ள சிரிச்சுக்க என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அவரு தலை முன்னாடி சொடக்கு போட்டுட்டு, ஹலோ மிஸ்டர் சார் அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, ஒன்னும் இல்ல மீனா, அந்த 10 லட்சம் ரூபாய் லோனை நானே கட்டணும்னு சின்னதா ஒரு வருத்தம் இருந்தது, இப்ப அந்த வருத்தமும் இல்ல, அது தானாவே முடிய போகுது அப்படின்னு செந்தில் சொல்ல, லோன் ஒன்னும் தானாவே முடியல, மாமா கட்டி முடிக்க போறாங்கங்கிறாங்க மீனா. முடிக்கட்டும் இப்ப என்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆனா மாமா கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய சேஞ்ச நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு பாத்தீங்களா, அவருக்கு பெரிய மனசுதான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பெரிய மனசு, முதல்லயே அவரு பணத்தை கொடுத்து எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கணும்ல, அதை பண்ணாம இப்ப சுத்தி வளைச்சு அப்படியே மூக்க தொடராராம்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா அவரை முறைக்கிறாங்க. பணம் கொடுத்து வேலை வாங்கினதுக்கான குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்க, சுத்தமா இல்ல அப்படின்னு வெக்கமே இல்லாம சிரிக்கிறாரு செந்தில். உங்க பிரச்சனையும் முடிய போகுது, ராஜி கதிர் பிரச்சனையும் முடிய போகுது, இனிமேலாவது கதிரை பத்தி யோசிச்சு மண்டையை உடைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு அவரு கதிருக்காக பணம் கொடுத்தாரு பாத்தியா, அதுக்கு காரணமும் நான் தான். அன்னைக்கு நான் பேசினேன்ல, அதுதான் காரணமே. இந்த வீட்டுல வர்ற எல்லா மாற்றத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு செந்தில் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்குங்க இந்த தற்பெருமை அப்படின்னு மீனா கேட்க, உண்மைதானே அப்படின்னு செந்தில் கேட்க, ஓரளவுக்கு உண்மைதான் ஆனா அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க. ஆனா ஊனாலாம் கிடையாது, நான் என் அப்பாவோட மனசை சூப்பரா மாத்திட்டேன் என்ன அப்படின்னு செந்தில் மறுபடியும் காலரை தூக்கி விட்டுக்கிட்ட. என்னதான் இருந்தாலும் சரவண மாமா ரொம்ப கிரேட் தான் இல்லைங்கிறாங்க மீனா. ஏன் அப்படி சொல்ற, என்ன கிரேட்டு அப்படின்னு செந்தில் கேட்க, எல்லாருக்குமான சொத்தை வித்து தம்பிங்க 2 பேருக்கும் அப்பா பணம் கொடுக்கறாரு. வேற ஒரு வீடா இருந்துச்சுன்னா அவங்க அண்ணன்காரங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, அந்த பணத்துக்காக பிரச்சனை பண்ணி இருக்க மாட்டாங்க. சரவண மாமாவை பாருங்க, எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காருன்னு மீனா சொல்ல, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியுங்கிறாரு செந்தில். என்ன காரணம் அப்படின்னு மீனா ஆர்வமா கேட்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த விட்டு கொடுத்தாதான் பெருசா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும்னு சில்லற செந்தில் சொல்றாரு. பெருசாவா? பெருசா என்ன கிடைக்கும் புரியலையேங்கிறாங்க மீனா. வேற என்ன, கடை எப்படியுமே அண்ணனுக்கு தானேங்கிறாரு செந்தில். யார் அப்படி சொன்னதுன்னு மீனா கேட்க, யாரு சொல்லணும், அப்பா கண்டிப்பா கடையை அண்ணனுக்கு தான் கொடுப்பாரு. அது தெரிஞ்சுதான் அண்ணன் வயல் விஷயத்துல கம்முன்னு இருந்தாரு அப்படின்னு சில்லறத்தனமா செந்தில் சொல்ல, ஏங்க அவரே இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாராட்டிருக்கு, எப்படி சரவண மாமாவை பத்தி இப்படி யோசிக்கிறீங்கன்னு மீனா திகைச்சு போய் கேக்குறாங்க. ஏய் தப்பா எதுவும் நான் யோசிக்கலடி, தப்பா எதுவும் சொல்லலையே, அண்ணன் அவரோட விஷயத்துல கரெக்டா இருக்காரு, அதைத்தான் சொல்றேன், அம்பட்டுதான், அதுல எனக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, கடையை அப்பா அண்ணனுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எனக்கு என்ன சேரணுமோ அதை நான் கரெக்டா வாங்கிடுவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. பேசாம லோன் காசை நாங்களே கட்டிடுறோம், வயல் வித்த காசு வேணான்னு மாமா கிட்ட சொல்லிடலாமான்னு மீனா கேட்க, துள்ளி குதிச்சு நிமிர்ந்து உட்கார்ற செந்தில், ஏன்
ஏன் இப்படி என்ன திரண்டு வரும்போது பானையை உடைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க அவரு கொடுக்குற காசை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கூச்சமா இருக்குன்னு மீனா சொல்ல, ஒரு கூச்சமும் உனக்கு வேணாம், இங்க பாரு நாமளா ஒண்ணு கேட்கலையே, அவரா தானே தர்றாரு, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, சரி அவர் தரட்டும், மாமாவோட சந்தோஷத்துக்காக நாம அந்த காசை வாங்கிக்கலாம், ஆனா அப்புறமா நாம அதை திருப்பி கொடுத்துடலாங்கிறாங்க மீனா. செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. எதுக்கு இல்ல எதுக்குங்கிறேன், இத்தனை வருஷமா அவரோட மளிகை கடையில சம்பளமே இல்லாம வேலை பார்த்திருக்கிறேன், அதுக்கெல்லாம் அவர் சம்பளத்தை கணக்கு போட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கேன், இதை விட அதிகமாவே அவர் எனக்கு பணம் கொடுக்கற மாதிரி வரும் அப்படின்னு செந்தில் சொல்ல, யோசிக்கிற மீனா, இருக்கலாங்க, ஆனா நான் அப்படி சொல்ல வரலங்கிறாங்க. இந்த ஆனா ஒண்ணு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவர்கிட்ட இருந்து பணம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், கிடைக்கும் போது கமுக்கமா வாங்கி வச்சுக்கணும், புரியுதா அப்படின்னு செந்தில் சொல்ல, சேங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. இங்க பாரு, நாளைக்கு அவர் பணம் கொடுக்கும்போது, ஐயோ எதுக்கு மாமா இதெல்லாம், அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லிடாத, பேசாம இருந்துக்க அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப சுயநலவாதி மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவரை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, சுயநலமா இருக்கிறதுலாம் எந்த தப்பும் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம்தான், நீயுமே என்ன மாதிரி சுயநலமா இருக்க கத்துக்க, ரொம்ப நல்ல அமோகமா இருக்கலாம் அப்படிங்கிற செந்தில், இங்க பாரு இப்படியே உட்கார்ந்து கண்டதையும் யோசிக்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கு, குட் நைட் அப்படின்னு நீட்டி படுத்துடுறாரு. ச்சே, என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு பார்த்துட்டே இருக்காங்க மீனா. அடுத்த நாள் பொழுது விடியுது. செந்தில் ஏக சந்தோஷத்துல இருக்காரு. டீப்பாயில தாளம் போட்டுட்டு இருக்க. டேய் என்னடா என்ன இதுங்கிறாங்க கோமதி. கதிர் ஒரு சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. 10 லட்சம் வர போகுது, போடு டக் 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 அப்படின்னு அவரு தலையாட்டிட்டு தாளம் போட்டுட்டு இருக்க. டேய் டேய் வீட்டுக்குள்ள தாளம் போடாதடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் போடக்கூடாதுங்கிறாரு செந்தில். டேய் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியாதுங்கிறாங்க கோமதி. உனக்கு யாருமா இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, எல்லாரும் மாதிரி எனக்கும் எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா ஒண்ணு தெரியுமா, உன்ன மாதிரி நான் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டதில்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அடங்காத ஆபீசர் செந்தில் தாளம் போட்டுட்டே இருக்காரு. மீனாவுக்கே சேன் இருக்குது. அவங்க லைட்டா தலையில அடிச்சுக்க. ஐயோ நிப்பாட்டுடாங்கிறாங்க கோமதி. அண்ணே தாளம் போடுறதெல்லாம் இருக்கட்டும், காலங்காத்தால அம்மாவை டென்ஷன் படுத்தாதங்கிறாரு கதிர். அப்ப மத்தியானம் டென்ஷன் ஆக்கட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. செந்தில் உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணன் எதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, செந்தில் தம்பிக்கும் கதிர் தம்பிக்கும் பணம் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, எல்லாரும் அமைதியாகிறாங்க. கோமதிக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி, நடிக்காதக்கா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம ஒரு அணு கூட செய்யாது, சொல்லு அப்படிங்கிறாரு பழனி. அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் சுகன்யாவை மனசுல வச்சுட்டு, அம்மா இந்த திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தவங்க தாமா, நீ வளர்த்த மகன்கள்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜியும் மீனாவும் முறைக்கிறாங்க. ஆமான்ற மாதிரி கோமதியின் தலையாட்ட, என்னையும் சேர்த்துதான் சொல்றீங்களோன்னு கேக்குறாங்க மீனா. சேச்சா உங்களே இல்ல நீ அப்படின்னு விஷமமா சிரிக்கிற கதிர், உங்களை தவிர மத்த எல்லாரையும் சொல்றேங்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும்ங்கிறாங்க மீனா. என்னையவே பேர் சொல்லி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ராஜி கேட்க, நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, சொல்றதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு ராஜி சீண்ட. கதிர் ஏதோ சொல்ல வர்றாரு. இதோ ஆரம்பிச்சுட்டாங்கப்பா 2ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸும், கம்முன்னு இருங்கடா பால்வாடி பசங்களா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் அமைதியாகிறாங்க. அப்ப பாண்டியன் வர்றாரு. அவரு சோஃபா பக்கத்துல வர கோமதி எழுந்து நின்று இடம் கொடுக்க எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படின்னு பழனி சொல்ல, உட்காருங்கப்பா அப்படின்னு அப்பாவை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு சரவணன். பாத்துங்கிறாங்க கோமதி. உட்காருங்கிறல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியும் உட்காடுறாங்க. பையன் எட்டி எட்டி பாக்குற செந்தில், பையன் பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லையே, 10 லட்ச ரூபா இருக்க மாதிரி தெரியலையே, பணம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறோம், ஒருவேளை ஏப்ரல் ஃபூல்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு செந்தில் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. ஃபோனை எங்க வச்சேன், டேய் சரவணா ஃபோன் ரூம்ல இருக்க எடுத்துட்டு வாங்குறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சரவணன் எழுந்து உள்ளர போக, வெளியே இருந்து வீட்டுக்குள்ள மீனாவோட அப்பா வர்றாரு. அவங்க அம்மாவும் வர்றாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க செந்திலும் பாக்குறாங்க. வணக்கங்க அப்படின்னு அவரு சொல்ல, வாங்க வாங்க சம்பந்தி அப்படின்னு பாண்டியன்னு கைய கூப்ப எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. வாங்க சம்பந்தி வாங்க
அப்படின்னு வரவேற்க, வாங்கண்ணே அப்படின்னு பழனியும் வரவேற்கிறாரு. சேர் எடுத்து போடுறான்னு கோமதி சொல்ல ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்கன்னு கொடுக்குறாரு செந்தில். மீனாவோட அம்மாவும் அப்பாவும் உட்கார, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல வேண்டாங்கிறாங்க மீனாவோட அம்மா. கோமதி உட்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி உட்காருறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டு போனேன், யாரும் வரலையேங்கிறாரு மீனாவோட அப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி, வரலாம்ட்டு தான் நினைச்சோம். எங்க என் காலும் கையும் சரியா இல்லையே, அதனாலதான் வர முடியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்க அப்பா வெறப்பா பாத்துட்டு இருக்க, அவங்க அம்மா சங்கடமா எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. அதான் மீனாவையும் செந்திலையும் அனுப்பி வச்சேனே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவரு ஒன்னும் சொல்லாம உட்கார்ந்துருக்காரு. அப்பா என்னப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, என்ன சொல்லாம வந்திருக்கேன், உன் மாமனார் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு, வந்திருக்கேன் அப்படின்னு அவரு வெடுக்குன்னு சொல்ல மீனா பாண்டியனை பாக்குறாங்க. மாமா என்ன விஷயம் மாமா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, மீனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, அன்னைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு திரும்பி போனாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதோ பாருங்க சம்பந்தி, மீனா சின்ன பொண்ணு, இப்பதான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறத என்னால ஏத்துக்க முடியல. அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா ஏன் ஞாபகம் வராம லோன் ஞாபகம் வந்திருக்கு, அதுதான் வருத்தம் சம்பந்தி, வேற ஒண்ணும் இல்லைங்கிறாரு அவரு. ஐயோ இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிரச்சனை போகுமோ தெரியலன்னு மீனா சங்கடமா பாத்துட்டு இருக்க. சம்பந்தி யாருனாலும் ஏத்துக்க முடியாதது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. மீனா கொஞ்சம் பொறுப்பா, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன். சம்பந்தி உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் வருத்தப்பட்டுட்டு போயிருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சம்பந்தி, மீனா தான் லோன் போட்டு இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்க பணம் கொடுத்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே நீதாண்டா லோனை பூரா அடைக்கணும்னு செந்தில் கிட்ட சொல்லிட்டேன். செந்தில் சொன்னா இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அவரு முதல் முறையா ஆமான தலையாட்டி சொன்னீங்கன்றாரு. சம்பந்தி பொதுவா எனக்கு இந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுல எல்லாம் உடன்பாடே கிடையாது, அதே மாதிரிதான் மீனாவும். ஆனா இவனுக்கு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் கொஞ்சம் கோவமா நின்னுட்டு இருக்காரு. மீனா ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க. வேலை கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் மறந்து என்னென்னமோ செஞ்சு கடைசியில அரசி கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உங்க காதுக்கும் இந்த விஷயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வந்துச்சுங்கிறாரு மீனா அப்பா. அப்புறம் கடைசியில அந்த பணம் தேவைப்படுற ஒரு நாளும் வந்துச்சு. ஆனா ஒண்ணு சம்பந்தி, அந்த பணம் இல்லைன்னா நான் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். உங்க மக மீனா தான் பணத்தை கொடுத்து என் கௌரவத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இந்த ஒரு வார்த்தை போதுமாடி உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மீனாவை பாக்குறாங்க. அத மீனா யார்கிட்டையும் சொல்லிக்க கூட இல்ல சம்பந்தி. இப்ப இல்ல சம்பந்தி, மீனா கல்யாணமாக்கி வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் மீனா எங்க குடும்பத்தை எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே துடிச்சு போயிடும் பாவம். உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே மீனாவை ரொம்ப நல்லபடியா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனாவோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமோடுக்கு வர்றாங்க. மீனா மாதிரி ஒரு புள்ள எங்களுக்கு மருமகளா வந்ததுல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கேட்காமலே லட்சக்கணக்கா லோன் போட்டு கொடுக்கற மருமக கிடைச்சா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது சம்பந்தி அப்படின்னு அவங்க அப்பா சுருக்குன்னு சொல்றாரு. பாண்டியன், கோமதி, செந்தில், மீனான்னு 4 பேருமே அதிர்ந்து போறாங்க. பாண்டியன் கொஞ்சம் கோவமா நிமிர்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.